வெல்கம் டு டிஎஸ் அப்கிரேட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ். லினக்ஸ் சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு புட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இதில் இப்போ சர்வரோட ஐபி டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். லாகின் கேட்குது. இப்போ நம்ம இதில் ரூட் யூஸரில் தான் லாகின் பண்ணணும். அப்போ தான் யூஸர் அக்கௌண்ட் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். ஃபைல்ஸ் செக் பண்ணுறதுக்கு ls-l இந்த கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா ஃபைல்ஸோட லிஸ்ட்டு காட்டும், அந்த யூஸரில் இருக்கிற ஃபைல்ஸ். இப்போ யூஸர் செக் பண்ணுறதுக்கு நான் இந்த கமெண்ட் டைப் பண்ணுறேன். இந்த ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் டக்குன்னு வந்துட்டு நான் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நோட் பேட் கொடுக்குறேன், அதில் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் யூஸர் லிஸ்ட் காட்டுது. இப்போ டோட்டல் கவுண்ட் யூஸர் பார்க்குறதுக்கு இன்னொரு கமெண்ட் போடுறேன் பாருங்கள். கமெண்ட் கொடுத்ததும் பாருங்கள், 188 யூஸர்ஸ் இருக்குது இதில். இப்போ நான் இன்னொரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் யூஸர் ஆட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, அப்புறம் யூஸர் டெலிட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ்லாம் லெஃப்ட் சைடில் உள்ள நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூஸர் ஆட் பண்ணுறோம். அதுக்கான கமெண்ட் யூஸர் ஆட் ஸ்பேஸ் டிஎஸ். டிஎஸ்ங்கிறது யூஸர் நேம். இப்போ நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். யூஸர் க்ரியேட் ஆகிட்டு இப்போ பாஸ்வேர்டுக்கு சூடோ ஸ்பேஸ் பாஸ்வேர்டு ஸ்பேஸ் யூஸர் நேம், அதான் டிஎஸ் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். மறுபடியும் டைப் கேட்கும், அது விசிபிளாக இருக்காது, ஆனால் டைப் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். ஓகே, இப்போ இதில் டிஎஸ்ங்கிற யூஸர் க்ரியேட் ஆகிடுச்சு. யூஸர் வியூ பண்ணுற கமெண்ட் கொடுத்து இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். நம்ம க்ரியேட் பண்ண யூஸர் இப்போ வியூ ஆகுது பாருங்கள், டிஎஸ்ங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒரே கமெண்ட் யூஸ் பண்ணி நிறைய யூஸர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் 10 யூஸர் க்ரியேட் பண்ண போகிறேன். இது நமக்கு தேவையான அளவு க்ரியேட் பண்ணிக்கலாம். 50, 100 எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் 10 யூஸர்ஸ் மட்டும் இப்போ க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். யூஸர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் கமெண்ட் போட்டு பாஸ்வேர்டு, இதில் நான் யூஸர் 123ங்கிற பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ யூஸர் வியூ பண்ணி பார்க்குறேன். நம்ம க்ரியேட் பண்ண எல்லா யூஸரும் இப்போ வியூ ஆகுது. ஐக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், 1லேருந்து 10 வரைக்கும். டிஎஸ்ங்கிறது யூஸர் நேம். ஐங்கிறது 1லேருந்து 10 வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கும். டிஎஸ் 1லேருந்து டிஎஸ் 10 வரைக்கும் யூஸர் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு யூஸர் ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு யூஸர் டெலிட் -r ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த யூஸர் நேம் கொடுத்து என்டர் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அந்த யூஸர் ரிமூவ் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நான் டிஎஸ்ங்கிற யூஸர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வியூவை தான் பார்ப்போம். வியூ ஆகலை. இப்போ புட்டி சாஃப்ட்வேர் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு யூஸர்லேருந்து லாகின் பண்ணி பார்க்குறேன். நம்ம க்ரியேட் பண்ண யூஸர்லேருந்து லாகின் பண்ணி பார்ப்போம். நான் DS10ங்கிற யூஸர் லாகின் பண்ணி பார்க்க போகிறேன். பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஃபைல் எதுவும் இருக்காது, சும்மா செக் பண்ணி பார்ப்போம். கமெண்ட் போடுவோம், ls-l கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். 0, எந்த ஃபைலும் இல்லை. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூட் வைஸரை மறுபடியும் லாகின் பண்ணுறேன். இப்போது சர்வர் ஐபி டைப் பண்ணுறோம். யூசர் நேம் ரூட், பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன கமெண்ட் செக் பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இருக்குல்ல, இதில் நான் க்ரியேட் பண்ண யூசர் மட்டும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் டெலிட் பண்ண போகிறேன். அதுக்கான கமெண்ட் இப்போ லாஸ்ட்டில் இருக்க காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ புட்டியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா 10 யூஸரையும் டெலிட் பண்ணுவோம்ல, அதனால். முடிஞ்சிருச்சு. இப்போ யூசர்ஸ் வியூ பண்ணி பார்க்குறேன். நம்ம கொடுத்த யூசர்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு.
இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.